சாயிராம் சாயிராம். என் பிரிய கண்மணியே, என்னிடம் நீ பலமான வேண்டுதல்களையும் மிக முக்கியமான பிரார்த்தனையையும் வைத்துள்ளாய். உன்னுடைய வேண்டுதல்களையும் மன வலிமையையும் நான் உடைந்து போகும்படி விடமாட்டேன் என் பிரியமே. என் குழந்தையே, உனக்கான கதவு திறந்து விட்டது. நாளை உன் வாழ்வில் ஒரு அற்புதம் நிகழப்போகிறது. நாளை நடப்பதை பார், நீயே ஆச்சரியப்படப் போகிறாய். நீ விரும்பிய வாழ்க்கையை நாளை முதல் வாழப்போகிறாய். சந்தோஷமான செய்தி. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை நடக்கப் போகும் அதிசயத்தை பார்க்க தயாராக இரு. நீ நினைத்ததை விட, நீ எதிர்பார்த்ததை விட உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உன் சாயப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவே மாட்டேன். பல ஜென்மத்தில் நீ செய்த புண்ணியங்களால் தான் இந்த ஜென்மத்தில் மனிதராக பிறந்திருக்கிறாய். அதுவும் என்னை அடையும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறாய். நீ கேட்பது, நீ விரும்புவது, நீ ஆசைப்படுவது அனைத்தையும் உனக்கு வழங்க நான் தயாராக இருக்கிறேன். பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்கிறாய்தானே? நாளை பார், உன் வாழ்வில் அந்த அதிசயம், அந்த அற்புதம் நிகழ்ந்தே தீரும். உனக்கான சந்தோஷ கதவு திறக்கப்பட்டுவிட்டது. நான் அந்த கதவை என் பிரியமான குழந்தைக்காக திறந்து வைத்திருக்கிறேன், உன்னுடைய வருகையை எதிர்நோக்கி. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நான் சொன்னியது என்றாவது தவறியதுண்டா? நிச்சயமாக நான் கூறுவது சாயப்பாவை முழுமையாக நம்பி என்னுடைய காலடியில் சரணடைந்தவர்கள் எப்பொழுதும் வெறும் கையோடு சென்றதே இல்லை. என்னை முழுமையாக நம்பி என் பாதத்தில் சரணடைந்து விட்டாயல்லவா? இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதை மட்டும் பொறுத்திருந்து பார். உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள், நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது, என்னிடம் வந்து உன் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்துமே ஒவ்வொன்றாக நாளை முதல் நடக்கத் துவங்கும். இனி உன் வாழ்வில் எல்லாமே வசந்தமாகவே மாறும். நீ நினைப்பது எல்லாம் நடக்கும், கேட்டது எல்லாம் கிடைக்கும், நீ விரும்பியது எல்லாமே நிறைவேறும். உனக்கு சாதகமாக அனைத்தையும் நான் நடத்தி வைக்கும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது. இதுநாள் வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளை, இனி சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகிறாய். இதுவால் வரை முட்கள் பாதையில் கஷ்டமாக நடந்து வந்த என் பிள்ளை, இனி மலர் பாதையில் பயணிக்கப் போகிறாய். எந்த பாதையில் நீ பயணித்தாலும் உனக்கு துணையாக, பக்கபலமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கி விடுவேன். முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வது போல் மிக நன்றாகவே நடிக்கிறாய். உன் நடிப்பு உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் துயரங்கள், உன் வேதனைகள் அத்தனையும் உன் மனதில் போட்டு பூட்டை போட்டு பூட்டி வைத்து கொண்டு ஊரை வேணால் நீ ஏமாத்தலாம். உன்னுடைய அப்பாவை நீ அவ்வளவு சுலபமாக ஏமாற்ற முடியாது. இது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் என்னிடமும் வந்து உன் நடிப்பை தொடர்கிறாய்? உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த துயரங்கள், இந்த சோதனைகளிலிருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி வாழ்க்கையில் மீள்வது என்று அதற்கு பதில் தெரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருப்பதும் உன் சாயி தேவாவிற்கு மிக நன்றாகவே புரிகிறது. நான் மிக மோசமாக சூழ்நிலையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன். என் விதியே அப்படித்தான் போலும். நான் இந்த விதியோடுதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. கஷ்டத்தோடு தான் நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. என் வாழ்வே அவ்வளவுதான் என்று நீ நினைப்பது எல்லாமே எனக்கு புரிகிறது. விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நான் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும்? விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும்? நான் அதை அடைய, அந்த ஆசையை அடைய நான் ஏன் உழைக்க வேண்டும் என்றெல்லாம் என்னை பார்த்து கேட்கிறாய். உன்னுடைய கேள்வி சரிதான்.
விதி என்பது பெரும்பாலுமே நமது மன சமாதானத்திற்காகவே பயன்படுத்துவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையா? விதி முடிந்துவிட்டது, அதனால் அவன் இறந்து விட்டான். தோற்க வேண்டும் என்ற விதி, அதனால்தான் அவன் தோற்றிருக்கிறான். அவனுக்கு விதிக்கப்படவில்லை, அதனால்தான் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் விதி நன்றாக இருக்கிறது, அதனால்தான் அவன் மிக சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறான் என்று சமாதானம் செய்து கொள்வதற்காகவே தான் விதியை அனைவரும் பயன்படுத்துகின்றனர். விதி என்பது மிக வலியதுதான். நமக்கு எது விதிக்கப்பட்டதோ அது அப்படியே நடக்கும். நமக்கு விதிக்கப்பட்டதை எண்ணி கவலைப்படாமல் நமக்கான கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், நம் வாழ்க்கையில் நம் மனதை எப்படி மாற்ற வேண்டும், வாழ்க்கையில் எப்படி வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பது நம் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நாம் அதை நினைத்து எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வருவது வரட்டும் என்று நம்மளுடைய அன்றாட கடமைகளை செய்து கொண்டே இருக்கலாம். நமக்கு கிடைக்க வேண்டியதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நம் சாயப்பாவிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு ஊரில் ஒரு அந்தணர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் ஏழையாக இருந்தபோதும் பெருமாள் மீது தீவிர பக்தரோடு இருந்தார். பெருமாளுக்கு எதை படைக்காமல் தான் எதையும் உண்ணவே மாட்டார். அதேபோல் அதே ஊரில் ஒரு பணக்காரரும் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் பணக்காரர். அந்த அந்தணரின் மனைவி அந்த பணக்காரரோடு தன்னுடைய கணவனை எப்பொழுதும் ஒப்பிட்டு, அவர் எவ்வளவு அதிகமாக பணத்தை சம்பாதித்து சந்தோஷமாக வாழ்கிறார், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று எப்பொழுதுமே தன் கணவரை குறை கூறிக்கொள்வதுதான் அந்த மனைவியின் வேலையாகவே இருந்தது. இதை கேட்டு கேட்டு சலிப்படைந்த அந்த அந்தணர் தானும் அதிகமாக பொருள் ஈட்டலாம் என்று பிரயாணத்தை தொடங்கினார். வெளியூருக்கு சென்று அதிகமாக பொருள் ஈட்ட தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தார். வழியில் பெரும் சவாலான பல விஷயங்களை அவர் கடக்க வேண்டியிருந்தது. அப்படி சென்று கொண்டே இருக்கையில் புயல், மழை, வெயில் என்று எதையுமே பார்க்காமல் தன்னுடைய பிரயாணத்தை அவர் தொடர்ந்து கொண்டே இருந்தார். இதை மேலிலிருந்து பார்த்த பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும், உங்களுடைய தீவிர பக்தரான அந்த அந்தணரை ஏன் இவ்வளவு காயப்படுத்தி வேதனைக்கு உள்ளாக்குகிறீர்கள் என்று பெருமாளிடம் கேட்டனாராம் மகாலட்சுமி தாயார். அதற்கு பெருமாள், இந்த ஜென்மத்தில் செல்வத்தை ஈட்டுவதற்கான வழி அவரிடம் இல்லை, செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய வழியும் அவருக்கு இல்லை என்று கூறினாராம். இதை கேட்ட மகாலட்சுமி, செல்வத்திற்கு அதிபதியாக நான் அவருக்கு தேவையான செல்வத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்று ஆவேசமாக கூறினாராம். இதை கேட்ட பெருமாள், நீ என்னதான் அவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அதை அனுபவிக்க அவருக்கு வழி இல்லை, அவருடைய விதியும் அப்படி இல்லை என்று கூறினாராம். ஆனாலும் மகாலட்சுமி தாயாரின் ஆசைக்காக நீ இதை 2 தடவை அவருக்கு பயன்படுத்தலாம். உன்னுடைய செல்வத்தை அவருக்காக 2 தடவை நீ அதை பிரயோஜித்தப்படுத்திப்பார். அப்பொழுது தெரியும் நான் கூறுவதின் அர்த்தம் என்னவென்று என்று கூறினாராம் பெருமாள். உடனே மகாலட்சுமி தாயார் அந்த அந்தணர் நடந்து செல்லும் வழியில் ஒரு பொன் மூட்டையை போட்டாராம். அவர் போட்ட பின்பு அந்த அந்தணருக்கு ஒரு நினைவு வந்தது. நாம் இவ்வளவு சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கண் இருக்கும் பொழுதே நாம் இவ்வளவு சோதனை அனுபவிக்கிறோம். கண் இல்லாதவர்கள் படும் பாடு எப்படித்தான் இருக்குமோ தெரியவில்லை. நாம் சில நேரம் கண் இல்லாதவன் போல் நடந்து பார்க்கலாம், அப்பொழுதுதான் அவர்களின் கஷ்டம் புரியும் என்று கண்களை மூடிக்கொண்டு நடக்கத் துவங்கினார். அந்தன் வழியில் அந்த மகாலட்சுமி தாயார் போட்ட பொன் மூட்டையும் இருந்தது. அதை தவிர்த்துவிட்டு அவர் கண்களை மூடிக்கொண்டு நடந்து சென்று விட்டார். உடனே மகாலட்சுமி தாயார் இதை பார்த்துவிட்டு அடுத்த பொன் மூட்டையை அவர் முன் போட்டார்.
அப்பொழுது அந்த அந்தணர் கண்களை திறந்து கொண்டு வந்தமையால் அந்த பொன் மூட்டை அவர் கண்ணில் பட்டது. உடனே அவர் சிந்திக்கத் துவங்கினார். இந்த பொன் மூட்டையை யாரோ தவறவிட்டு போய்விட்டார்கள். அவர்கள் மனம் இப்பொழுது எவ்வளவு வேதனையில் துடித்து கொண்டிருக்கும். எனவே நாம் இங்கேயே அமர்ந்து இந்த பொன் மூட்டையை பாதுகாக்கலாம். யாராவது தேடிக்கொண்டு வருகிறார்களா என்று பார்ப்போம். அப்படி தேடிக்கொண்டு வந்தால் அவர்களிடம் இதை பத்திரமாக ஒப்படைத்துவிட்டு பின் நம் பிரயாணத்தை தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டு அந்த மூட்டையின் பக்கத்தில் அமர்ந்தே விட்டார். அப்பொழுது அந்த வழியில் தன்னுடைய குதிரை வண்டியில் அந்த பணக்காரர் வந்து கொண்டிருந்தார். உடனே அந்த அந்தணருக்கு புரிந்துவிட்டது, இவர்தான் இந்த பொன் மூட்டையை தவறவிட்டிருப்பார் என்று நினைத்து கொண்டு அவரை நிறுத்தி, இதோ நீங்கள் தவறவிட்ட பொன் மூட்டை என்னிடம் பத்திரமாகத்தான் இருக்கிறது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவரிடம் ஒப்படைத்தார். இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்க மகாலட்சுமி தாயாருக்கு அப்பொழுதுதான் பெருமாள் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தது. என்னதான் செல்வம் கொட்டி கிடந்தாலும் அதை அனுபவிக்க வேண்டிய விதி இருந்தால்தான் அதை அனுபவிக்க முடியும் என்பது அப்பொழுது விளங்கியது. பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இந்த பிறவியில் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தாக வேண்டும். நம் கர்மாவை நாம் கழித்தேதான் ஆக வேண்டும். விதி வலியதுதான் என்பது அப்பொழுதுதான் புரிந்தது. நம் விதியும் வலியதுதான். பூர்வ ஜென்ம புண்ணியத்தின்படிதான் இன்பத் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். நமக்கு விதிக்கப்பட்டது நிச்சயமாக நம்மிடம் வந்துதான் சேரும். அதை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். நம்மளுடைய விதி மாறும் தருவாயில் நிச்சயமாக நமக்கு என்று எழுதப்பட்டது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அதை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் சாயிநாதர். சாயிநாதரே அனைவரும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் கூட நான் மட்டும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை? தனிமையாக இருப்பது என்னை மேலும் வேதனை அடைய செய்கிறது என்றுதானே யோசித்து கொண்டிருக்கிறாய்? என் பிள்ளையே, இது நாள் வரை நம்பிக்கையோடு தானே இருந்தேன் என்று கூறுகிறாய். அப்படியென்றால் இன்று அதைவிட ரெட்டிப்பு நம்பிக்கையோடு ரெட்டிப்பு மகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவை கடந்து வா. நாளை நீ எதிர்பார்த்த அந்த இடத்திலிருந்து ஒரு நல்ல நிகழ்வு, ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல செய்தி, உன் மனம் குளிரும் ஒரு மங்கள செய்தி உன் செவிகளில் வந்து எட்டும். நாளை நீ கண் விழிக்கும் பொழுது சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டுதான் விழிப்பாய். உனக்கான அந்த நல்ல செய்தி உன் காதுகளில் வந்து விழும். உடனே ஓடோடி வந்து நான் எங்கு இருக்கிறேன் என்பதை கண்டுபிடித்து என்னிடம் வந்து நன்றி சொல்வாய். உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும். அப்பொழுதும் அந்த கண்ணீரை துடைக்க நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்தே விடாதே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். அந்த வெற்றி உன்னிடம் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் உன்னிடம் நம்பிக்கை நிறையவே இருக்கிறது. நீ என்னுடைய பொக்கிஷம். உன்னிடம் நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதற்குமே கலங்காதே. எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. என் வாழ்க்கையில் மட்டும் எப்பொழுதுமே இருள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று வேதனைப்படாதே. கனவுகள் முளைப்பது அந்த இருளில்தான். இருள் மறைந்தால்தான் வெளிச்சம் பிறக்கும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. உன்னுடைய இருளும் மலையப் போகிறது. உனக்கான பிரகாசமும் விடியப் போகிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. நீ எவ்வளவு தூரம் உன்னால் செல்ல முடியும்? சென்றாலும் உன்னால் வெற்றி அடைய முடியுமா என்று கேலி பேசுகிறார்களா உன்னை பார்த்து? நீ அவற்றை காதில் வாங்கிக் கொள்ளாதே. காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன்னுடைய பயணத்தை ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு. அவர்கள் சொற்கள் உன் காதில் விழாத தூரம் வரை உயர்ந்து சென்று கொண்டே இரு. அப்பொழுது உன்னிடம் பேச யாருமே இருக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் நீ சிகரத்தை தொட்டிருப்பாய்.
ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஒரு எதிர்பார்ப்போடே விடுகிறது. நீயும் அந்த எதிர்பார்ப்போடையே உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் முழிக்கிறாய். ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். ஒவ்வொரு அனுபவம் உன் வாழ்க்கையில் நீ மிக பிரகாசமாக உயர்வதற்கான வழிகளாகவே இருக்கும். நம்பிக்கையோடு இரு. எதையுமே வாழ்க்கையில் சாதித்தே விடலாம். எதையும் எதிர்கொண்டு வாழ பழகிக்கொண்டால் உனக்கு வரும் இன்னல்களும் துரோகங்களும் தோல்விகளும் கூட உனக்கு பயமே இல்லாமல் முடியும். வாழ்வில் முன்னேற வேண்டுமென்றால் உன் கால்களால் நடந்து போய்க்கொண்டே இரு. மற்றவர்களின் முதுகில் ஏறி போக நினைக்காதே. மற்றவர்களின் வழியிலும் செல்ல நினைக்காதே. உனக்காக ஒரு தனி பாதையை உண்டாக்கி கொண்டு அந்த பாதையில் நீ சென்று கொண்டே இரு. யார் சொல்லுவதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் நம்பிக்கையோடு புன்னகையோடு உன் வழியில் நீ வடித்த பாதையில் சென்று கொண்டே இரு. உன்னுடைய பாதைகளை மலர்பாதையாக மாற்றும் வேலையை உன் சாயப்பா நான் செய்வேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ விரும்பியதை, எதை நீ அதிகமாக விரும்புகிறாயோ அதை மற்றவர்களுக்கு கொடு. இதன் பொருள் என்னவென்று தெரியுமா? நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு, மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்ப்புக்கும் முன் கொண்டு போனால் உனக்கானது உன்னை தேடி வரும். மற்றவர்களுக்கு நீ அதை வாரி வாரி குளத்தால் உனக்கு இரட்டிப்பு பன்மையாக அது உனக்கு வந்து சேரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். எப்பொழுதுமே குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்தவே இயலாது. ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலத்தான் நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வில் பெரிய பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை அந்த நம்பிக்கை தரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். நம்பிக்கையோடு இரு. எதற்குமே வீணாக கவலைப்படாதே. காரணம் இல்லாமல் கவலையே படாதே. காரணம் இருந்தால் கூட கலக்கம் கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும். எதுவும் போய்கொண்டுதான் இருக்கும். எதுவுமே உன்னால் தடுத்து நிறுத்த இயலாது. ஒருவரின் மனதை உடைக்க, ஒருவரை காயப்படுத்த, ஒருவரின் மனதை வேதனைப்படுத்த, மனதை ரணமாக்க எவராலுமே முடியும். ஆனால் அந்த ரணப்பட்ட மனதை, காயப்படுத்த மனதை, கஷ்டப்படுத்திய மனதை தேற்றுவதற்கும் ஆறுதல் சொல்வதற்கும் ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அது உன்னால் முடியும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நன்மை செய். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே சிந்தனை செய். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைக்கும்படி எந்த செயலையும் செய்யாதே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை எந்த விதத்திலும் காயப்படுத்தாதே. மற்றவர்கள் காயப்பட்டால் அது மீண்டும் உன்னையே வந்து சேரும், பல 100 மடங்காக. எனவே மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே நன்மை செய். நன்மையை மட்டுமே சிந்தனை செய். நல்ல எண்ணங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நன்மையாகவே முடியும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே முடியும். எது வந்தாலும் துவண்டு போகாதே. முடிந்ததை நினைத்து எப்பொழுதும் வருந்தாதே. வரப்போவதை நினைத்து எப்பொழுதும் எந்த நொடியும் பயப்படாதே. வருவது வரட்டும், போவது போவட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று முடிவை செய்துவிட்டு இப்பொழுது இந்த நொடி, இந்த நேர வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. சந்தோஷமாக இதை முழுவதுமாக கேள். அதற்கான அறிகுறி நிச்சயமாக இன்றே உனக்கு தெரியும். அமைதியாக என்னுடைய வாக்கை கேட்டு அதன்படி நடந்து கொள். பொறுமையாக காத்திரு. அந்த பொறுமை நிச்சயமாக உனக்கு கனி தரும். எப்பொழுது நீ விழுந்தாலும் தன்னம்பிக்கையோடு எழ வேண்டும். நான் உன் கையை பிடித்து தூக்கும் பொழுது தன்னம்பிக்கையோடு எழுந்து நில். நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் வெற்றியை பிடித்துவிடலாம். எப்பொழுதுமே யாருக்கும் தீங்கு இழைக்காதே. உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்.
அது உணவாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எதுவுமே முடியவில்லை என்றாலும் நல்ல வார்த்தைகள் 4 வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரும் வார்த்தைகளாக சொல். நீ சொல்லும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு அது ஊன்றுகோலாக இருந்து அவர்கள் வாழ்வில் அவள் முன்னேறினால் நிச்சயமாக அந்த புண்ணியம் உன்னை வந்து சேரும். உன்னுடைய வாழ்க்கையின் எல்லை எது என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள். எப்பொழுதுமே உனக்கான விடியல் நல்ல விதமாகவே விடியும் குழந்தையே. உனக்கு என்று ஒரு எல்லையை அமைத்துக்கொண்டு அதற்குள்ளவே வாழ நினைக்காதே. எப்பொழுதுமே நீ நினைக்கும் வாழ்க்கை நீ நினைப்பது போல் இருப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினைகளின் வலிமைகள் படி, பாவ புண்ணியத்தின்படிதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிகழ்ந்து கொண்டும் இருக்கும். வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் இருப்பதில்லை. ஆனால் நீ நினைப்பது போல் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னிடம் உள்ளது. அந்த வாய்ப்பு வரும் பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டு நீ நினைக்கும் வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள். நீ சோர்ந்து போய் இருக்கும் காலத்தில் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. மேகங்கள் மூடிக்கொண்டால் சூரியன் கூட பிரகாசமாக இருக்க முடியாது. சூரியனுக்கே இந்த நிலைமை வந்துவிட்டால் நாமெல்லாம் எம்மாத்திரம்? ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமென்றால் அந்த விஷயத்தை உன்னால் செய்யவும் முடியும், செய்து காட்டவும் முடியும். எனவே கனவு காண், அதை செய்து முடி. வாழ்க்கை வாழ்வதற்கே. வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நம்மளுடைய உழைப்பால் அதை தேடிக்கொள்வது. உன்னுடைய திறமையில் முதலில் நீ கவனத்தை செலுத்து. வாய்ப்பு உன்னை தேடி வரும். மிக பிரகாசமாக உனக்கு துணையாக அப்பா இருக்கும் பொழுது அந்த வாய்ப்பை உனக்கு கொடுக்காமல் விட்டு விடுவேனா? நிச்சயமாக வாய்ப்பு உன்னை தேடி வரும் பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி படிகட்டில் ஏற துவங்கு. ஒவ்வொரு படிகட்டாக நீ ஏறும் பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பாவும் அந்த படிகட்டில் நிற்பேன் உனக்கு முன்பாக என்பதை மறந்து விடாதே. உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதில்லை. அதுபோல் உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை முழுமையாக புரிந்து வைத்திருக்கிறேன். நான் எப்படி உன்னை விட்டு விலகுவேன்? உன்னுடைய ஒவ்வொரு அடிக்கும் முன்னும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ வெற்றிக்கான வழியில் செல்கிறாயா என்பதை பார்த்து கொண்டு கவனித்து கொண்டு, என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. உன்னுடைய சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது. அப்படி நினைத்து பார்க்காதே. ஏதோ ஒரு காரணத்தினால்தான் உன் அப்பா உன்னை காப்பாற்றியிருக்கிறார். அந்த எண்ணங்கள் நிறைவேற விடாமல் என்று மகிழ்ச்சிக்குள் மனதை நிம்மதிப்படுத்திக்கொள். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமே நடக்கிறது என்று மனதார நம்பு.